போதும். பிரச்சனை இப்ப அது இல்ல, சுப்பீரியர்ஸ் கிட்ட. அதுதான் இங்க பிரச்சனையே. நேத்து நடந்த ஆபரேஷனோட பேரையும் கிரெடிட்டையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அருகதையே இல்லாத சில ஆபீசர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சத்யன் கோவப்பட்டது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவனை உசுப்பேத்த சில பேர் திட்டமிட்டு இப்படி பண்ணதுனாலதான் அவன் அங்க கோவப்பட்டான். அந்த தப்புக்கு சஸ்பென்ஷன் கரெக்ட். அந்த சஸ்பென்ஷனை டிஸ்மிஸ் ஆக்கிறதுக்கு முன்னாடி அவனோட இந்த சர்வீஸ் ஃபைல நீங்க படிச்சு பாருங்க. சத்யன் பண்ண பல நல்ல விஷயங்களை இதுல ஆட் பண்ணவே இல்லை. அவன் செஞ்ச நல்ல விஷயங்களை தட்டி பறிச்சவங்க எல்லாம் இந்த கூட்டத்திலே இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க சார். அப்படிதான் சொல்லுவேன். மார்க்கெட் ஜங்ஷன்ல ஸ்டார் பிராஸ்டியூஷன் சத்யன் ரைடு பண்ணி பிடிச்சப்போ அந்த கிரெடிட் கிடைச்சது இந்த வேணுகோபாலுக்கு தான். அதுக்கப்புறம் பத்திரிகைகள்லயும் சேனல்ஸ்லயும் டிஒஎஸ்பி வேணுகோபாலுடைய பேர் தான் ரொம்ப லீடிங்லயே இருந்தது. அதுக்காக வேணுகோபாலுக்கு குட் சர்வீஸ்னு ரெக்கமெண்ட் பண்ணதும் ஃபைல்ல கையெழுத்து போட்டதும் நான் தான் சார். அது மட்டும் இல்ல, டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஆள் இந்த வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாரு சார். இது எல்லாத்தையும் உங்க முன்னாடி சொல்றதுல எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இவன் எங்க போயிருக்கான், இவனை எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. பொழுது சாஞ்சிருச்சுல சார், ஏதாவது ஒயின் ஷாப்ல போய் கிடப்பான். பொழுது இன்னும் சாயல. அந்த கண்ணாடியை கழட்டி பார்த்தா உனக்கே தெரியும். நீங்க என்ன அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் ஆபரேஷன் முடிச்சு வந்திருக்கியா? ஐயோ சார், அது அங்க இருக்கான். எங்க? டேய் சத்யா, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. நிறுத்துறேன். ஏன் கத்துற? டேய் சத்யா, உன்னை மறுபடியும் போலீஸ்ல எடுத்துக்கிட்டாங்கடா. சத்யா, மரியாதை இந்த பக்கம் வா. சீக்கிரம் இங்க வாடா. உன்னை பிடிக்கிறதுக்காக வரல, நானும் அதுல வரணும், அதுக்காக தான். வேண்டாம் சார், நான் இனிமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. எனக்கு சலிச்சு போச்சு. ஜாதி பேரை சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் எங்க அம்மாவை ஏதாவது செஞ்சு பழச்சிக்கிறேன் சார், என்ன விட்டுருங்க. நீ இத மனப்பூர்வமா தான் சொல்றேன்னு என் முகத்தை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா சத்யா? சொல்லுடா. ஏன் கண் பார்வையில தான் நீ வளர்ந்த. என்னுடைய பழைய காக்கி டிரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சல்யூட் பண்ண அந்த 10 வயசு பையனோட முகம் என்னால இன்னும் மறக்க முடியல. அது மட்டும் இல்ல, படிக்கணும், என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு அந்த 10 வயசு பையன் மனசுல ஒரு வைராக்கியம் இருந்ததுனாலதான் அவன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சத்யநாதனா இன்னைக்கு இருக்கான். சொல்லுடா, காக்கி டிரெஸ் மேல உனக்கு வெறுப்பு வந்துடுச்சா? நீ சின்ன பையனா இருக்கும்போது இருந்த ஆசை இப்ப உன்னை விட்டு போயிடுச்சா? ஆசை என்னை விட்டு போகல சார். காக்கி சட்டையை வெறுக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. ஆனா உன்னை இன்சல்ட் பண்றவங்கள உன் மனசுல இருந்து தூக்கி எறிடா. அவங்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். அவங்க எல்லாருமே உனக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய காலம் கூடிய சீக்கிரமே வரத்தான் போகுது. என்னடா ஒன்னும் பேசாம இருக்க? நான் என்ன பேசுறது? உங்களை எதிர்த்து நான் என்னைக்குமே பேசினது இல்லையே. எஸ் சார். முதல்ல தொப்பிய போடுறா. இந்த இத வாய்க்க. ஓடா, நின்னுகிட்டே இருக்கான். ஹலோ சார், கொஞ்சம் நிக்கிறீங்களா? உன் பேரை தட்டி பறிச்சதாலையும் உன்னை கிண்டல் பண்ணதாலதான் நீ என்ன அடிச்சதா உன் வளர்ப்பு தந்தா சொன்னாரு. அந்த ஆள் ஜெயிச்சுட்டாரு. அந்த ஆள் ஜெயிச்சதால நான் தோத்துட்டுதான் நீ நினைச்சுக்காத. இப்ப முன்ன விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இனிமே நான் உன்னை கலாச்சிட்டே தான் இருக்க போறேன். நீ அடிக்கிறியான்னு பாக்குறேன். மாட்டடா முகுந்தன் சார், மணலியில இந்த முகுந்தன் சர்க்கிளுக்கு கீழே நான் சாதாரண எஸ்ஐயா இருந்தேன்னு நீங்க கிளப்ல சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். நம்ம 2 பேரும் வேலை செஞ்சிட்டு இருந்த அதே ஏரியால நீங்க ஆன்டி சோசியல் கேங்குக்கு பாதுகாப்பு கொடுத்ததை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுனாலதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு சிஐ ஆனேன். அது இல்லாம நீ எப்பவுமே சொல்லுவிய கீழ் ஜாதி மீன்காரன்னு, அதை வச்சு நான் சிஐ ஆகல.
அங்க செஞ்ச ஃப்ராடால உனக்கு வேலையே போயிடுன்னு தெரிஞ்ச உடனே சில அரசியல்வாதிகளுக்கு மாமா வேலை செஞ்சுதான் நீ இந்த பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரே வாங்கினு எனக்கு நல்லா தெரியும். என்ன சார் நிறுத்திட்டீங்க? அடிங்க. எனக்கும் கலாய்க்கு தெரியும். கீழ் ஜாதிக்கார மேல கை வச்சா கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஆள் இருக்கு. என் மேல கைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. கடல்ல மீன் பிடிக்கிறவங்கல இருந்து முன்னாள் ஜனாதிபதி வரைக்கும் எங்களோட ஜாதிக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பழைய மாதிரி டிஸ்மிஸ்ல பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறதும் எங்களோட ஆளுதான், புரியுதா? தாழ்ந்த ஜாதிக்காரங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி தான் நான் இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி மட்டும் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதி அதோ கதிதான். என்ன மாதிரி வேற எந்த தொழிலும் உனக்கு தெரியாதே. உனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை பெரிய ஆபீசருக்கு சோப்பு போட்டு காக்கா பிடிச்சு ஜால்ரா அடிக்க மட்டும்தானே தெரியும். சரி வரட்டுமா முகுந்தன் சார்? சார் கித்தனை கரம் பேட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்டேன். போடா. நீங்க என்ன சொல்றீங்க? சார் போன் வந்திருக்கு. உள்ள வந்து உட்கார சொல்லியா சார்? போன் பெல் அடிக்குது. ஹலோ, வால்டர் வெற்றிவேல் ஸ்பீக்கிங். ஐயோ நான் இல்ல என்ன கொல்றாதீங்க. போன் பெல் அடிக்குது சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமா ஆமா சார், பெங்களூர் ஹைவேஸ்ல ஒரு ஆளை கொலை பண்ணி போட்டுருக்காங்க சார். கொலையா? என்னாச்சு? என்ன ஆகணும் சார்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சத்யநாதன் விசாரணை ஆரம்பிச்சிட்டாரு. சார், பாடியோட வயித்துல குத்துனதுக்கான அடையாளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தலையில இருந்து நிறைய ரத்தம் போயிருக்கு. தேவையில்லாம இதெல்லாம் விசாரிக்க வேண்டாம் சார். பணத்தை திருடுறதுக்கா எவனா செஞ்சிருப்பான். ஹைவேல தினமும் நடக்கிற கொலைப்பட்டியல்ல இதுவும் ஒண்ணு சார், அவ்வளவுதான். கொலை நடந்திருக்கிறது என்னோட ஸ்டேஷன் இருக்கிற ஏரியால. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். சாரி சார். டென்ஷன் ஆகாதையா. இந்த ஆள் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. பல ஸ்டேஷன்ல பல கேஸுங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அந்த மாதிரி நான் இதை விட்டுற போறது இல்ல சார். இங்க மட்டும் இல்ல, நான் வேலை செஞ்ச எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி அன்னோன் பர்சன் டெத்தை கண்டுபிடிக்காம விட்டதே இல்ல. இங்கேயும் அப்படிதான் சார் நடக்கும். கொலை செய்யப்பட்டவனோட ஊரும் பேரும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் இந்த கேஸை கண்டுபிடிப்பேன். டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம கிளம்பலாம் சார். என்ன இருந்தாலும் இது ஏன் ஸ்டேஷன் ஏரியால வராது. குமார் சார், வண்டி எடு. ஓகே சார். சரி சரி, நடக்கட்டும். வரேன். இது பாடியோட பேண்ட்டுக்குள்ள இருந்து கிடைச்சது. பல்ராம். எஸ் சார். ஹைவேஸ்ல ராத்திரி மட்டும் நடக்கக்கூடிய டீ கடையும் டிஃபன் கடையும் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒண்ணு இருந்தா நேத்து நடு ராத்திரியில யாராவது வந்தாங்களான்னு விசாரிக்கணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் பல்ராம் ஆகிறதுக்கு அடுத்த சான்ஸ் வந்துருச்சு. இந்த கொலை கேஸ நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். தலைவா உனக்கு 24 மணி நேரம் நடக்கிற 5 ஸ்டார் கையேந்தி பவன் இதுவா தான் இருக்கும். ஒரு டீ கொடுப்பேன். தரேன். ஆனா அங்கே நில்லு, உள்ள வந்துடாத. நேத்து ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். அந்த ஷெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அழகான பையன் ஒருத்தன் 100 ரூபாய் கொடுத்துட்டு போனான். உனக்கு 100 ஆயுசுப்பான்னு சொல்லி அனுப்புனேன். ஆனா இப்ப பார்த்தா அங்க செத்து போய் கிடக்குறானப்பா. தேவையில்லாம ஏதாவது பேசி வாயை கொடுத்து மாட்டிக்காத பெருசு.
அப்புறம் போலீஸ்காரங்க கூட்டிட்டு கொண்டு லாக்அப்ல வச்சிருவாங்க. இல்லனாலும் அங்கதானே இருக்கேன். முதல்ல அவன் கொடுத்த 100 ரூபா தாள மாத்திரு, இல்ல போலீஸ்கார நாய் மோப்பம் பிடிச்சு ஒன்ன மாட்டி கொடுத்துரும். அதை மாத்துறதுக்கு தானே இங்க டீ குடிக்க வந்தேன். ஒன்னும் தர வேணாம், நீ குடிக்கிற டீக்கு காசே வேண்டாம். இந்தா. இருந்தாலும் அவன் நடு ராத்திரில எதுக்கு தனியா வந்தான்? யோ, சொன்னதே சொல்லிட்டு இருக்காம பேசாம டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. அந்த ராம்குமார் காதுல விழுந்துராம, ஏன்னா அவன் வண்டியில தான் அந்த பையன் நேத்து நைட்டு வந்தான். போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச அந்த ராம்குமாரோட கதி அவ்வளவுதான். நான் கூட இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லல. இனிமேல யாருக்கிட்டயும் சொல்லாத. கித்தனே கரம் பேட்டி. என்ன? தாத்தாக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுடா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போங்க. தப்பா சொல்லிட்டேன். ரைட்ல. அண்ணா நகர் முதல் தெரு. சினிமா பேராச்சா இது? இல்ல, இது ஒரு ஆக்ஷன் சீரியல். டேய் சத்யா, உன்னை பார்க்க யாரோ வராங்க பாரு. ஓ இவனா? டேய் போடா, இறங்கி என் கையில ஓடு சார். போடா, ஏன் சார் என்ன புடிச்சு போடா. வைக்கிற? இன்னைக்கு நான் சார், யாருன்னு கொடுங்க சார் காட்டுறேன். என்ன? போடா. என்ன பிரச்சனை? கையை விடு இந்த சார். ஆளு யாரு? சார், இவன் பேர் தான் சார் ராம்குமார். அன்னைக்கு நடந்த கொலைக்கு இவன் தான் சார் காரணம். என்ன விடு யோ, சார். உண்மையாயா? கையிடு, அந்த ஆளு ஏதோ சொல்ல வரா. சாரி சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அந்த ஆள் அங்க இறக்கி விட்டது உண்மைதான் சார். ஆட்டோ சார்ஜை வாங்கின உடனே நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் சார். அந்த ஆளு இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்ல சார், நான் அந்த ஆள் அன்னைக்கு தான் சார் முதல்ல பாக்குறேன். அந்த ஆளு எங்க ஆட்டோல ஏறினா? மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மகேஷ் லாட்ஜில இருந்து தான் சார். அந்த லாட்ஜில இருந்து தான் வந்து ஆட்டோல ஏறினாரு. மகேஷ் லாட்ஜ். அனாஜி பிரான்ச், கோவா. சார் இதுல அட்ரஸ் இருக்கு சார். இறந்து போன விமலை பார்க்க யாராவது இந்த லாட்ஜுக்கு வந்திருந்தாங்களா? இல்ல சார். ஆனா விமல் ரூம்ல இல்லாத நேரத்துல விமலை தேடி ஒரு ஆள் வந்தான் சார். வெளியில போயிருக்காருன்னு சொன்னேன், உடனே அந்த ஆள் போயிட்டான் சார். அப்புறம் நேத்தி கூட அந்த ஆள் விமலை தேடி வந்தான். விமல் ராஜ் திரும்பி வந்துட்டாரான்னு கேட்டான். இல்லன்னு சொன்னேன், உடனே அந்த ஆள் போயிட்டான். அந்த ஆளு மூஞ்சில ஒரு திருட்டுத்தனம் இருந்தது சார். திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன போலீஸா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார். அப்புறம் லாட்ஜுக்குள்ள வரும்போது அந்த ஆளு கையில 2-3 பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டான். சரி, இந்த பேப்பர் எங்க? இங்கதான் சார் இருக்கு, எடுத்துட்டு வரேன் சார். அப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் சார். நான் ஒரு மிலிட்டரிக்காரன் வேஷம் போட்டு இங்க இருக்கேன். அவன் அப்போ பேப்பரை திரும்பி எடுக்க வரும்போது நான் அவனை பிடிச்சிடுறேன். வேண்டாமா? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொன்னேன். வேண்டாம்ல? இதான் சார் அந்த பேப்பர். சார், நம்ம இப்ப என்ன படம் பார்க்க போறோம்? சரி பாருப்பா சீக்கிரம். இப்பவே இந்த போட்டோவை கோவால இருக்கிற பனாஜி ஸ்டேஷனுக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார். முகம் எவ்வளவு அழகா இருக்கு. இதே மாதிரி என் முகத்தையும் காட்ட முடியுமா? அழகா காட்டிடலாம், ஆனா இந்த மாதிரி அடிபட்டு சாக வேண்டியிருக்கும். அழகுனாலே ஆபத்து இருக்கும் போல இருக்கே. எஸ்கேப்டா. மை கம் இன் சார். எஸ், உட்கார் சத்யா. தேங்க்யூ சார். விசாரணை எந்த அளவு